தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். திமுக அரசு 5,000 ரூபாய் அதிரடியாக அறிவித்திருக்கிறது. மகளிர் உரிமைத் தொகை பெறுகிற 1,30,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டு விடும். இது முதலமைச்சருடைய அறிவிப்பு. முதலமைச்சர் அறிவிப்புக்கு பிறகு இது தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டிகளெல்லாம் திமுகவினுடைய 5,000 ரூபாய் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படுகிற இந்த தொகை பொங்கலுக்கு கொடுக்கப்பட்ட 3,000 ஆக இந்த 8,000 10,000 ரூபாய் திமுகவுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கியாக மாறுமா என்பதும் எதிர்க்கட்சிகள் பேயறைந்ததைப் போல இப்படி ஒரு அறிவிப்பை விட்டுவிட்டாரே என்று அவர்களெல்லாம் அடுத்து இதை எப்படி முறியடிக்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் 6 மாதங்களுக்கு முன்பே நாம் தலைமைச் செயலகத்தில் நடந்த இந்த கோப்புக்கள் நகர்வதை பார்த்து நாம் சொன்னோம், 10,000 ரூபாய் வரவு வைக்கப்படும். 5,000 பொங்கலுக்கு 3,000 8,000 2 மாதங்களுக்கான முன் தொகை 2,000 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடிமை அட்டைகளில் உள்ள வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் என்பதுதான் நாம் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு கணித்த செய்தி. இது இன்றைக்கு பாதியாக நிறைவேறி இருக்கிறது. இதையெல்லாம் திமுக எப்படியும் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும், அதிகாரத்துக்கு வந்துவிட வேண்டும். எதிர்க்கட்சியிடமிருந்து நாம் இதை எப்படியாவது நாம் கைப்பற்றிவிட வேண்டும், அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி பெரிய கொள்கைகளோ கோட்பாடுகளோ சித்தாந்தங்களோ வேதாந்தங்களோ கொண்ட கட்சி திமுக இல்லை என்பது இப்போ நமக்கு தெளிவாகிறது. கம்யூனிஸ்டுகளும் இதை ஆதரிக்கிறார்கள். சிபிஐ சிபிஎம் உட்பட அனைத்து கட்சிகளும் இதை ஆதரிக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு என்று நினைத்து கொண்டிருந்த காங்கிரஸ் திமுக மீண்டும் வந்துவிடும், விஜய் பக்கம் போவது புத்திசாலித்தனம் அல்ல, இங்கு இருந்தால் நான் எப்படியும் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றுவிடலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். சரி, எதிர்க்கட்சி இதை தடை வாங்குவதற்கு முயற்சி செய்யுமா என்றால் எதிர்க்கட்சி அந்த முயற்சியை செய்யாது. காரணம், அது எதிர்க்கட்சிகளுக்கு வினையாக முடிந்துவிடும். வேறு இதை எப்படி முறியடிப்பது என்று எதிர்க்கட்சிகள் இப்பொழுது மிகப்பெரிய ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறது. தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு 2 மாதம் இருக்கிறது. இப்படியும் மே மாதம்தான் தேர்தல் முடிவும் வாக்குப்பதிவும் வருகிற பொழுது இந்த செய்தி எவ்வளவு தூரம் வாக்காளர்களிடம் சென்று அடைந்திருக்கோம் என்று நாம் பார்க்க முடியும். ஆகையால் இந்த 5,000 ரூபாய் தொகை இன்றைக்கி விஜய் மாநாடு, இந்த மாநாட்டிலே அவர் சொல்லுகிற செய்தி, கொங்கு கோட்டையில் செங்கோட்டையன் விளையாட ஆரம்பித்திருக்கிறார். ஈரோட்டில் ஒரு விளையாட்டை முடித்து விட்டார். இப்பொழுது சேலத்தில் எடப்பாடி கோட்டையில் கொடியேற்ற போகிறார். கொங்கு மக்கள் எனக்கு பின்னாலே நிற்கிறார்கள் என்று செங்கோட்டையன் ஒரு பெரிய அறைகூவலை விடுகிறார். இது செங்கோட்டையனை கரையேற்றுமா அல்லது எடப்பாடியை கவிழ்க்குமா என்கின்ற இந்த செய்தி உண்மையாகவே கொங்கு சமூக மக்கள் எடப்பாடியிடமிருந்து வெளியேறி விடுவார்கள், விஜயை ஆதரிப்பார்கள், செங்கோட்டையனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். இப்படி தப்பான ஒரு கணக்கை போட்டிருக்கிறார், தவறான ஒரு கணக்கை போட்டிருக்கிறார் செங்கோட்டையனை நம்பி விஜயும் சேலத்தை நோக்கி விரைகிறார்.
இது காலாவதியான மருந்துகளைப் போல, மாத்திரைகளைப் போல, லேகியங்களைப் போல இந்த சேலம் அரசியல் என்பது செங்கோட்டையனுக்கு விஜய்க்கும் பெரிய வெற்றியை கொடுக்க போவதில்லை. காரணம், கொங்கு மக்களுக்கு வாராது வந்த மாமணி தான் எடப்பாடி கே பழனிசாமி என்ற நான் முதலமைச்சர் நாற்காலிக்கு போவதை அந்த மக்கள் மிகப்பெரிய வெற்றி விழாவாக கொண்டாடுகிறார். இந்த அரசியலை செங்கோட்டையனை முடித்து வைக்கப் போகிறார் என்கின்ற பொழுது செங்கோட்டையன் மீது கடுமையான வெப்பம் அதிகமாகும், அந்த மக்களுக்கு கோபம் அதிகமாகும். கொங்கு ஈஸ்வரன் திமுக கூட்டணியில் இருந்தாலும், நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் கொங்கு ஈஸ்வரனுடைய கட்சி இருந்தாலும், பெரும்பான்மையான மக்கள் அதிமுகவைத்தான், குறிப்பாக எடப்பாடியைத்தான் ஆதரிக்கிறார். இது உளவியல் ரீதியான ஒரு தாக்கம். எப்படி மண்ணின் மைந்தர்களை மக்கள் ஆதரிப்பார்கள், அதுபோன்று இந்த விஜயினுடைய அரசியல் ஆரம்பித்த பொழுது இருந்த எழுச்சி இப்பொழுது மிகப்பெரிய குறைபாட்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. படித்த இளைஞர்களுக்கு சமூக வலைதளங்களின் வழியாக போகிற செய்தி, விஜய் ஏழை எளியவர்களை பார்ப்பதில்லை, முதலமைச்சரை பார்த்து விடலாம், எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து விடலாம், ஆனால் விஜயை சந்திக்கவே முடியாது, செங்கோட்டையனை சந்திக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு செய்தி பரவலாக போய்கொண்டிருக்கிறது. இதன் மூலம் கொங்கு மண்டலத்திலிருந்து எடப்பாடியினுடைய அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று விரும்புகிற செங்கோட்டையன் விஜயை பயன்படுத்துகிறார். இதை இந்த மக்கள் விரும்புகிறார்களா? எடப்பாடியினுடைய அரசியலை முடித்து வைக்க வேண்டும் கொங்கு மண்ணிலே என்று செங்கோட்டையனுடைய கனவை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்கின்ற பார்க்கிற பொழுது ஒருபோதும் அப்படி நடக்கும். ஒருபோதும் அந்த மக்கள் அப்படி ஒரு முடிவை எடுத்து விட மாட்டார்கள். காரணம், இது மண் பாசம். இந்த பாசம் இந்தியாவுக்கே பொதுவான மனிதராக இருந்த காந்தி தன்னுடைய சுயசரிதையை குஜராத்தி மொழியிலே எழுதிவிட்டு போய்விட்டார். ஏன் இந்தி மொழியில் எழுதியிருக்கலாம், பேஜ்பூரி மொழியில் எழுதியிருக்கலாம், ஆனால் ஏன் அவர் தன்னுடைய தாய் மொழியான குஜராத்திலே எழுதினார் என்றால் அதுதான் மண் பாசம், மக்கள் பாசம். கொங்கு மண்டலத்தினுடைய மக்கள் யதார்த்தமாக பெருந்தன்மையானவர்கள். நான் அந்த கொங்கு மண்டலத்தில் பிறந்து வளர்ந்தவன் என்கின்ற முறையிலே சொல்லுகிறேன். அனைவரும் விவசாயிகள், அத்தனை பேரும் நீங்கள் வறுமையே கண்டறியாத மக்கள், வளமான மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். பஞ்சும் பருத்தியும் விளைகிற பூமி அது. இந்த பூமி வறுமையே தாண்டவமாடாத பூமி. இந்த வறுமையே தாண்டவமாடாத பூமியிலிருந்து வருகிற அந்த கொங்கு மக்கள் கொடுத்து உதவுகிற மனப்பான்மை உள்ள மக்கள். நீங்கள் ஏறக்குறைய ஒரு 50களில் 1950களில் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள் அத்தனையும் நீங்கள் மேற்கு மாவட்டமான கொங்கு மண்டலத்துக்குத்தான் குடிபெயர்ந்தது. கோவையில் ராமநாதபுரம் என்ற ஒரு பகுதியையே ராமநாதபுரத்திலிருந்து குடிபெயர்ந்த தென்புலத்து மக்கள், கிழக்கு பகுதி மக்கள் கோவை மண்டலம் என்று நான் சொல்லுகிறது ஏறக்குறைய இப்பொழுது ஒரு 7-8 மாவட்டம், கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்செங்கோடு, இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். இந்த மாவட்டங்கள், சேலம், இங்கெல்லாம் தென் மாவட்ட மக்களை அரவணைத்த மக்கள். ஆகையால் எடப்பாடியை கொங்கு மண்டலத்திலிருந்து செங்கோட்டையனால் பிரிக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. இது யதார்த்த உண்மை என்பதை செங்கோட்டையன் புரிந்து கொள்வாரோ இல்லை, விஜய் புரிந்து கொள்வார் தேர்தல் வருகிற பொழுது. இந்த முயற்சி செங்கோட்டையனுக்கு இறுதி முயற்சியாகத்தான் இருக்கும்.
திமுக ஒரு பக்கம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பல வியூகங்களை வகுக்கிறார்கள். விஜய் நேரடியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு போவதற்கு பல வியூகங்களை வகுக்கிறார். ஆனால் இந்த வியூகங்களெல்லாம், அதிருப்தி வாக்குகளெல்லாம் எங்கே போய் சேரப்போகிறது? அதிமுக பக்கம் போய் சேரப்போகிறது. அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி. திமுக அதிருப்தி வாக்குகள், திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள். 5 ஆண்டு காலம் திமுகவால் பாதிக்கப்பட்டவர்கள். இது 5 ஆண்டு காலம் போக்குவரத்து தொழிலாளி, சுத்திகரிப்பு தொழிலாளி, மின்சார தொழிலாளி, இப்படி பல தொழிலாளிகள் திமுகவுடைய அதிருப்தி என்றவுடன் அவர்கள் போய் சேருகிற இடம் அதிமுக தான். அதிமுகவிலும் இது தொடரும் என்பது மாற்று கருத்து இல்லை. அதே அதிகாரி, அதே அமைச்சர், அதே ஆட்கள் தான். இருந்தாலும் மனிதாபிமானத்தோடு பரிசீலிக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை இந்த அடிப்படை தொழிலாளிகளுக்கு வந்திருப்பது தான் இயற்கை. அந்த வகையில் தமிழ்நாட்டில் 4 அணிகளாக திமுக, அதிமுக, விஜய், சீமான் அணிகள் மோதுகிற பொழுது அதிமுக, திமுக 2 பேருக்கும் தான் நேரடியான போட்டி. அதிமுக, திமுக வேட்பாளர்கள் தான் களத்திலே வாக்குகளை பிரிக்க முடியும், வாக்குகளை வாங்க முடியும். இப்படியான ஒரு சூழல் நிலவுகிறது. இந்த சூழலை யாருக்கு சாதகமாக, யாருக்கு பாதமாக மாறும் என்பதை தேர்தல் நெருங்குகிற பொழுதுதான் நாம் தீர்மானிக்க முடியும். ஏனென்றால் மக்களும் அப்பொழுதுதான் தீர்மானிப்பார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. பல பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் இந்த மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார் சொந்த மண்ணிலே. அண்ணா பல போராட்டங்களுக்கு மத்தியில் தான் ஆட்சியை பிடிக்க முடிந்தது. கக்கன், இப்படி பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் போராட்டங்களை நடத்தித்தான் தன்னுடைய இடங்களையெல்லாம் தக்க வைத்தார்கள். இன்று அதே நிலைமை நீடிக்கிறது. இதில் திமுக, அதிமுக 2 பேரும் சமபலத்தோடு களத்திலே இருக்கிறார்கள். இந்த சமபலம் என்பது தேர்தல் நெருங்கிற பொழுது பல 5000, பல 10,000, பல ஆயிரங்கள் நீங்கள் மக்களிடம் புழக்கமாக தாராளமயமாக்கப்படும். குறைந்தபட்சம் 5000 கோடி ரூபாய் இந்த தேர்தலில் அடித்தட்டு மக்கள் வசம் வந்து போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் தேர்தல் வரை தான். தேர்தல் முடிந்தால் சிறப்பு திட்டங்களா, மதுபான கடை படிப்படியாக மூடப்படுமா? 5500 கடை இருக்குது. வருடத்திற்கு 500 கடை 5 வருடத்திலே பாதியாக குறைக்கப்பட்டிருக்கு. திமுக அதை செய்யவில்லை. 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படுகிற திமுக அரசு மதுக்கடையை ஒழித்து மதுக்கடை வருமானம் மூலம் வருகிற பல உயிர்களை, கணையம், கல்லீரல், சிறுநீரகம் போன பல பேருடைய மரணத்திற்கு திமுக பொறுப்பாக்க வேண்டியிருக்கு. மதுவை ஒழிக்கிறோம். பிரதான சாலையிலிருந்து 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டர் தள்ளித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற சட்டத்திற்கு பல போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கிறது. இன்று தமிழ்நாட்டினுடைய பட்டி தொட்டிகளெல்லாம் மதுக்கடைகள் இல்லாத இடங்களே இல்லை. இந்த வாக்குறுதியை யார் கொடுக்க போகிறார்கள்? ஆளுங்கட்சியா, எதிர்க்கட்சியா, அல்லது விஜயா, அல்லது சீமானா? யார் இந்த வாக்குறுதியை கொடுக்க போகிறார்? பிரதான வாக்குறுதியை மதுக்கடையை எப்பொழுது மூடுவீர்கள் என்பதுதான். மதுக்கடை என்பது இந்த அதிகார மட்டங்கள் நடத்துகிற ஒரு மிகப்பெரிய பல 1000 கோடி வருகிற தொழில். இதை இவர்கள் நிறுத்த மாட்டார்கள். ஆகையால் வருகிற இடங்களிலே மக்கள் கேட்கப்படுக வேண்டிய கேள்வியை
மதுக்கடையை மூடி எப்போது எங்கள் தாலியை காப்பாற்றுவீர்கள், தாலி பிச்சை போடுங்கள், மதுக்கடையை நிறுத்தி என்கின்ற கோஷத்தை தமிழ்நாடு பட்டி தொட்டியெல்லாம் இந்த அப்பாவி மக்கள் நேரடியாக எழுப்ப வேண்டும் என்றுதான் இந்த மக்கள் நினைக்கிறார்கள். இது கூடிய விரைவில் இதுக்கு ஒரு தீர்வு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.